மற்ற ஆஃப் பண்ணிட்டு போனால் அவங்களுக்கு நல்லது, இல்லைன்னா குறுக்க பூந்தான். ஏன்னா குறுக்கள் 2 குத்து ஊமை குத்தா குத்துற மாதிரி இருக்கும். ஒரு கட்சியின் கூட்டம் நடைபெறும் போது நாகரிகம்னு ஒன்று இருக்குது, அங்கிட்டே ஆஃப் பண்ணிடணும். உள்ளே புகுந்து ஸ்டாலின் மலரட்டும் தமிழ்நாடு தொடரட்டும்னா 2 குத்து ஊமை குத்தா குத்திட்டு போயிடுவான். இது யாரும் தெரியலையே. அதான் என்னன்னா, அப்ப நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல வக்கற்ற இந்த கூட்டம், தளபதி வந்தால் நல்லது நடக்கும். எப்படி நடக்கும்? எப்படி நடக்கும்? என்ன திட்டம் இருக்கு? எங்க திமுகங்கிற கட்சி மாற்று கருத்து இருக்கிறது. ஆட்சி மோசமான ஆட்சி கொடுத்திருக்கிறது. திமுக 50 ஆண்டு ஆட்சியில 10 லட்சம் கோடி கடன். ஆனால் திமுக தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று போட்டிருக்கு. ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கு. அதிமுக ஒரு தேர்தல் அறிக்கை கொடுத்துருச்சு. நாம் கட்சி போலவே தமிழ்நாட்டுக்கு 70 விழுக்காடு தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த இரட்டை குடியுரிமைலாம் அதிமுக சொல்லுது. அப்படி ஒரு தேர்தல் அறிக்கையை ஏன் தாவேகா கொடுக்கவே இல்லை? நாம் கட்சி கொடுத்துருச்சு, திமுக கொடுத்துருச்சு, அதிமுக கொடுத்துருச்சு, காங்கிரஸ் கூட கொடுத்துருச்சு, பிஜேபி கொடுத்துருச்சு. ஆனா தமிழக வெற்றி கழகம், தமிழ்நாட்டை ஆளுவேன்னு சொல்ற தமிழக வெற்றி கழகம் ஒரு தேர்தல் அறிக்கை கொடுக்கல. ஏன் இல்ல? இருந்தா தானே கொடுப்பாரு ஜெர்கண்டி பாபு. எதுக்கு அது? பாவம், நம்ம அதிமுகவை வந்து பெருசா அடிக்கிறது இல்லை. ஏன் தெரியுமா? எங்க ஊர்ல சொல்லுவாங்க, தாயில்லா பிள்ளைகளை தலையில் அடிக்க கூடாதுன்னு. அது தாயில்லா பிள்ளை. அதனால என்ன பண்ணுது, 2 குத்து ஊமை குத்தா எப்பயுமே குத்தி அனுப்புறது. போ 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 அப்படின்னு. பாவம், பரிதாபம். அது அங்கிட்டு போயிரு ஒப்பாரி, அங்கிட்டு போய் வை போ. இப்படித்தான் ஓட்டு கேட்பாங்க. வண்டியை போட்டு விட்டு குறுக்க மறுக்க போய்கிட்டு, எவனாவது இப்படி கூட்டம் போட்டு கொள்கைகளை பேசுறானா, எவனாவது கூட்டம் போட்டு மக்களுக்கு பேசுறானா, எவனாவது கூட்டம் போட்டு கேள்வி கேட்கறானா, எவனாவது கூட்டம் போட்டு கல்வியை பத்தி, மருத்துவத்தை பத்தி, தண்ணியை பத்தி, சென்னையினுடைய வாட்டர் மேனேஜ்மெண்ட் பத்தி, சென்னையினுடைய கழிவுநீர் வாய்க்காலை பத்தி நாங்கள் சொல்லுகிறோம். நாங்கள் வந்தால் சென்னையில கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலக்காது. மழை நீருக்கு தனி வாய்க்கால், கழிவு நீருக்கு தனி வாய்க்கால். உலகத்திலே அன்பிற்குரிய மக்களே, சென்னையில மட்டும்தான் கழிவு நீரும் மழை நீரும் ஒன்னா கலக்குது காவாயில. ஏன் வெள்ளம் வருது? கழிவு நீருக்கு இன்னொரு வாய்க்கால் இருக்கு. இந்த வாய்க்கால் 4000 crores பேக்கேஜ். திஸ் பேக்கேஜ் இருக்குல்ல, இந்த பேக்கேஜ்ல ஓட்ட வழியா தான் மழை நீரும் போகணும், உள்ள சாக்கடை ஓடிட்டு இருக்கு. இப்ப என்ன ஆகுதுன்னா, இந்த மழை நீர் உள்ள போகும்போது இவன் பெட்டி கடை, தள்ளுவண்டி கடை, குப்பை எல்லாத்தையும் நைட்டு கொண்டு போய் பேப்பரை பூரா உள்ள வச்சிடறான். ஸ்டோரேஜ் பேங்க். சிறப்பட தம்பி. எல்லாரும் அணில் கூட்டம், தற்கொலை கூட்டம், இப்படி புலி கூட்டமும் பல இருக்கு. நீங்க பாத்துக்கல இந்த மாதிரி காட்சிய? தமிழ்நாட்டிலேயே கட்சி கூட்டத்திற்கு சென்னையில எல்லாம் ஆளு காசு கொடுத்தாதான் வருவாங்க. கட்சி கூட்டத்துக்கு பிரியாணி கொடுத்தாதான் வருவாங்க. கட்சி கூட்டத்திற்கு காசு கொடுத்து ஆள் சேர்க்கிற கட்சிக்கு மத்தியில கூட்டத்தில் வந்து மக்கள் கட்சிக்கு காசு கொடுக்கிற ஒரு கூட்டம், அது நாம் தமிழர் கட்சி கூட்டம். கட்சியின் தலைவன் பேசிக் கொண்டிருக்கிறான், அண்ணன் சீமான் அண்ணன் பேசிக்கிட்டு இருக்கும் போது ஒரு சின்ன பையன், 5 வயசு பையன் ஓடி வர்றான். ஓடி வந்து மேலே ஏறி ஒரு உண்டியலை கொடுத்து, பெரியப்பா விட்டுறாதீங்க பெரியப்பா, நாங்க இருக்கோன்றான். அண்ணன் சீமான் பேசிக் கொண்டிருக்கிறார். ஒரு ஐடி ஊழியர் வண்டியை நிப்பாட்டுறான். வண்டியை நிப்பாட்டி பேண்ட் பாக்கெட் இருந்து 5000 ரூபாய் பணத்தை எடுத்து, அண்ணா ஐடி ஊழியர் 2 லட்சம் பேர் இருக்கண்ணா, எங்க ஓட்டு உங்களுக்கு தானா, விட்டுறாத அண்ணன், விட்டுறாத அண்ணன். இப்படி போற இடமெல்லாம் மக்கள் காசு அள்ளி அள்ளி கொடுக்குறான். நாங்க கொடுத்தா தான் தேர்தல் ஆணையம் வழக்கு போடும், மக்கள் கொடுத்தா வழக்கு போடாது. அதனால தாராளமா அள்ளி கொடுங்க. சில்லறையா கொடுத்து செதற விட்டு உங்க பேரை கெடுத்துக்காதீங்க. நோட்டா கொடுத்து எங்க சசியையும் கரிசையும் வளர்த்து விடுங்க. அவங்க தான் கூட்டத்தை நடத்துறாங்க. எங்க வேட்பாளரை வளர்த்து விடுங்க. எங்க கிட்ட பணம் இல்லை. ஏன் இல்ல? வடிவேல் மாதிரி தான் பேண்ட் பாக்கெட்டை காட்டுவாங்க, இங்கிலீஷ்காரன் இல்லை. நோ, இருந்தா தானே கொடுப்பாரு. அரசியல் செய்வதற்கு பணம் தேவையில்லை, நல்ல குணம் இருந்தால் போதும், நல்ல மனம் இருந்தால் போதும், தமிழ் என்கிற இனம் இருந்தால் போதும் என்று நிற்கிறோம். எப்படி நிற்கிறோம்? நீங்க தோத்துக்கிட்டே இருக்கீங்களே, எப்படிங்க ஜெயிப்பீங்க, எப்பங்க ஜெயிப்பீங்க? என் ஓட்டு எம்எல்ஏ ஆகணுமே, நான் என் ஓட்டு ஜெயிக்கிற கட்சி தானே நான் போட்டு பழக்கம் அப்படின்னு நினைக்காதீங்க. தோத்து போனதுனாலேயே நல்ல கண்ணு கெட்டவரும் கிடையாது, ஜெயித்து கொண்டிருப்பதனாலேயே
இந்த திராவிட கூட்டம் நல்லவர்களும் கிடையாது.